எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக தயாரிக்கப்படுகிற கதை பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நெடுஞ்சாலையில் பயணம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு காட்சியை பார்த்தேன். சென்னையிலிருந்து வெளியேறி ஒரு குடும்பம் வீட்டை காலி பண்ணிவிட்டு ஒரு வேனில் அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகிற காட்சி அது. அந்த வேனில் ஃப்ரிட்ஜு, படுக்கை, மெத்தை, வீட்டு உபயோகப் பொருட்கள் அப்படி எல்லாமும் ஏற்றப்பட்டிருக்கு. ஒரு வீடு அப்படி சாலையில் நடந்து போகிற மாதிரி, நகர்ந்து போகிற மாதிரியான ஒரு காட்சி அது. அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு பிரம்பு நாற்காலி, அந்த பிரம்பு நாற்காலியில் அந்த வீட்டை சேர்ந்த ஒரு பொண்ணும் அமர்ந்திருந்தாங்க. 2 நிமிடம் தான் நான் அந்த காட்சியை பார்த்துருப்பேன். ஆனால் அது மறக்க முடியாத ஒன்றா இருக்குது. என்னென்னா, ஒரு வீடு காலி செய்து போகும்போது அந்த பொருட்களோட ஒருவராக அந்த பொண்ணும் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சென்னைக்குள்ளாடி புதிதாக குடி வருகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமும், சென்னையை விட்டு வெளியேறி போகிறவர்களோட அனுபவமும் ஒன்றும் இல்லை. இந்த நகரத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மனிதர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. புதிதாக வீடு தேடுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, குடியேறுகிறார்கள். ஏதோ காரணங்கள், அலுவலாக இருக்கலாம் அல்லது நெருக்கடியாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் இந்த நகரத்தை நீங்கி வெளியே போகிறாங்க. ஆனால் அந்த வீடு ஒரு சாலையில் நகர்ந்து போகிற காட்சி இருக்கு இல்லையா, அது ஒரு மறக்க முடியாத பிம்பமாக மனதில் இருக்குது. ஒரு வீடுனா உண்மையில் என்ன? ஒரு வீட்டுக்குள்ளாடி என்னெல்லாம் இருக்குது? நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்துட்டு அந்த வீட்டை காலி பண்ணும்போது ஒவ்வொரு பொருட்களாக அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும் பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய மேஜிக். ஒரு வீட்டுக்குள்ளாடி இவ்வளோ பொருட்கள் இருந்ததா அப்படிங்கிறத அதை காலி பண்ணும்போது தான் நம்ம உணர்வோம். நம்ம குடியிருக்கிற நேரங்களில் நிறைய அப்பப்போ வாங்கின பொருட்கள் எல்லாம் வீட்டினோட ரகசிய கைகளால் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வைக்கப்பட்டுரும். இப்போ கிணத்துல சில சமயம் தூர் வாருவாங்க. தூர் வாங்கும்போது கிணத்துக்குள்ளாடி விழுந்த பொருட்களையெல்லாம் எடுத்தால் இவ்வளோ பொருட்கள் கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அதுபோல் வீட்டை காலி செய்யும் போது தான் தெரியுது வீட்டுக்குள்ளாடி எவ்வளவு சிறியதும் பெரியதுமான பொருட்கள் இருந்திருக்கு. நாம் காணோன்னு நினச்சிருந்த பொருள்லாம் எந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தது அப்படின்னு. மனிதர்கள் ஒரு இடத்துல வாழும்போது அவர்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் இல்லை, ஏதேதோ பொருட்களை சேகரித்து வச்சிடறாங்க. அதில் நிறைய பொருட்கள் அன்றாட பயன்பாட்டுக்குரியதே இல்லை, எதற்கு வச்சுருக்கிறாங்கன்னே தெரியாது. இப்போ ஒரு எழுத்தாளருங்கிற முறையில் ஒவ்வொரு முறை வீடு மாறும்போதும் எனக்கு இருந்த பெரிய நெருக்கடி புத்தகங்களை எப்படி எடுக்கிறது, எப்படி கட்டுவது, எத்தனை பாக்ஸ் போடுறது, அதை எப்படி கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது தான். முன்னாடியெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு விண்ணப்பம் எழுதுனீங்கன்னா அந்த விண்ணப்பத்தில் 2 காலம் இருக்கும். ஒன்று நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரின்னு. எல்லோருமே அந்த நிரந்தர முகவரிக்காக இயங்குகிறாங்க. நிரந்தர முகவரினா எப்போவும் என்னோடய வீடு அது, அந்த வீட்டில் எல்லா பொருட்களையும் நான் அப்படியே வச்சுக்கலாம். இடம் மாறும்போது தற்காலிக வீடு ஒன்று நான் உருவாக்கிக்கலாமே தவிர என்னுடைய நிரந்தர வீடு எனக்கு வேணும் அப்படின்னு. இந்த ஆசை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. அவங்க எந்த நாட்டில் வசித்தாலும் எந்த நிலத்தில் வசித்தாலும் எனக்குன்னு ஒரு நிரந்தர வீடு வேணும். அந்த வீட்டில் என் பொருட்கள், என்னோட உறவுகள், எனக்கு விருப்பமான எல்லாம் என்னை சுற்றி இருக்கணும் அப்படின்னு. இது உண்மையில் ஒரு கனவு. இந்த கனவு இல்லாத ஆண் பெண் யாருமே இல்லை. இந்த கனவை சாத்தியமாக்கினவர்கள் எல்லோரும் சாத்தியமாக்கிட்டாங்கன்னா இல்லை, கொஞ்சம்தான், ஒரு பாதி அளவுக்கு தான் தான் விரும்பிய வீட்டை அவர்கள் கட்டியிருக்கிறாங்க, குடியேறி இருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. பாதி பேர் வாழ்நாளெல்லாம் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் தான். நான் அந்த வாடகை வீட்டில் வசித்தவன்கிற முறையிலையும், நிறைய வாடகை வீட்டுகளை அறிந்தவன்கிற முறையிலையும், அறையே இல்லாமல் சுற்றி அலைந்தவன்கிற முறையிலையும் வீடு அப்படிங்கிறதனுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியும். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் தங்களோட சிரமங்களை, கஷ்டங்களை, தான் சந்தித்த பிரச்சனைகளை உலகத்தில் சொல்கிறதில்ல. ஆனால் இதை விட சிறந்த ஒரு வீட்டுக்கு நம்ம மாறிட்டோம்னா அது நமக்கு ஒரு விடுதலையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்னு நம்புகிறாங்க, மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. வீடு தேடி வர்றவங்க இருக்காங்க இல்லையா, சென்னையில் வீடு தேடி வர்றாங்க. புதிதாக அலுவலுக்கோ, படிப்பதற்கோ, மருத்துவத்திற்கோ, எதற்கோ வந்தவர்கள் வீடு தேடுறாங்கல்ல. அப்போ அவங்க வீடு தேடும்போது இவ்வளோ பெரிய சென்னையில் ஒரு வீடு கிடைப்பது என்பது எவ்வளவு கடினங்கிறத உணர்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே இங்கே வீடு வாடகைக்கு இருக்குது அப்படிங்கிற விளம்பரத்தை அவங்க பார்ப்பாங்க. அங்கே நேரில் போய் கேட்கும் போது தான் தெரியுது எத்தனை நிபந்தனைகள், எவ்வளவு கட்டுப்பாடுகள். எளிதாக ஒருத்தருக்கு வீடு கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. கிடைக்கிறதோட அந்த வீட்டுக்கு நீங்கள் குடி வந்த பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. இந்த வாடகை வீட்டில் இருப்பவர்கள் எல்லோருமே தன் மகிழ்ச்சியை பாதி இழப்பதற்கு அவர்கள் வாடகை வீட்டில் குடியிருக்காங்கங்கிறதே காரணமாக மாறிடுது. சத்தம் போட முடியாது, ஆணி அடிக்க முடியாது, ஓடி விளையாட முடியாது, இரவில் வர முடியாதுன்னு வெவ்வேறு வகையான பிரச்சனைகள். அது எல்லாம் உருவாகும் போதெல்லாம் அவர்களுக்கு என்ன இருக்குன்னா, இதிலேருந்து விடுபடணும்னா எனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டை நானே கட்டணும்,
நான் விரும்பியபடி இருக்கணும் அப்படின்னு. நல்ல அழகான தோட்டத்தோட, ஊஞ்சலோட, பெரிய முற்றத்தோட, தூண்களோட என்று பலவேறு வகையான வீடை கற்பனை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. வீட்டு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், வீட்டு கடன் கொடுக்கக்கூடிய வங்கி, அது சார்ந்த இடங்கள நீங்க போய் பாருங்க. அங்க காத்திருப்பவர்கள் எல்லோர் கண்ணுலயுமே ஒரு புது வீடு அப்படிங்கிற காட்சி இருக்கு. அந்த வீட்ட நம்ம அடைஞ்சிட மாட்டோமாங்கிற ஏக்கம் இருக்கு. கிடைக்காதவர்கள் எல்லாம் அத தொரத்தி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில அப்படி ஒரு நண்பர் சென்னையினுடைய புறநகர்ல ஒரு புதிய வீடு கட்டியிருந்தார். அதனுடைய திறப்பு விழாவுக்காக என்னை அழைத்திருந்தார். நான் அங்க போயிருந்தேன். பெரிய வீடு கட்டியிருக்கிறார். நீண்ட கால அவருடைய கனவு அது. அந்த உழைப்பினுடைய விளைவாக ஒரு நல்ல அழகான வீட கட்டியிருந்தாரு. அந்த வீட்டோட ஹால்ல ஒரு பெரிய சைஸ் டிவி. அந்த டிவி காலையில அந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசம் முடிஞ்சோனே டிவி ஆன் பண்ணாங்க. ஒருவேளை ஏதாவது திரைப்பட பாடலோ அல்லது நிகழ்ச்சியோ போட போறாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு 1/2 மணி நேர திரையிடலை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் அப்படி ஒரு காட்சிய வேற எங்கேயுமே பார்த்ததில்ல. அதில என்ன திரையிட்டாங்க அப்படின்னா, அந்த நிலம் வாங்கிய நாளிலிருந்து, அந்த நிலத்த எப்படி அளந்தாங்கங்கிறதுலேருந்து, அங்க அவங்க வீடு கட்டுறதுக்கு தொடங்கின முதல்ல போர் போட்டதுலேருந்து, அந்த வீடு ஒவ்வொரு கட்டத்திலயும் வளர்வத முழுக்க அவங்க டாக்குமெண்ட்ரி மாரி எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் அந்த வீடு கட்டியிருந்திருக்காங்க. அந்த 9 மாத பணிகளையுமே மொத்தமா அத பதிவு செய்து, அதை எடிட் பண்ணி, ஒரு சின்ன இசை சேர்த்து, அந்த வீட்டுக்கு கதவு வைத்து, வெள்ளை அடிச்சு, வண்ணம் பூசி, வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லாம் முடிஞ்சு, இந்த நிகழ்ச்சி நடக்க போறதுக்கு முதல்ல அவங்க அந்த குடும்பம் மட்டும் வந்து, ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியாக சுற்றி பார்க்குறாங்க. அதுவரைக்கும் அந்த படம் இருக்கு. அத எல்லோரும் பார்த்தாங்க. பார்த்து எத்தனையோ பேர் நம்ம வீடு கட்டியிருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். ஆனா யாரும் இந்த மாரி ஒரு ஆவணப்படுத்தி, தான் வீட்டினுடைய பிறப்பை பதிவு செய்தவர்கள் யாரும் இல்ல. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு வெற்றிடம் வீடாக மாறுகிற அந்த மாயத்த நான் பார்த்தேன். அந்த வெற்றிடம் வந்து ஒரு மலர் மாரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மலருது. உண்மையில ஒரு வீடு கட்டப்படும்போது நீங்கள் அருகில் இருந்து பார்த்தால் தெரியும். அது நிஜமாவே ஒரு மாயம் தான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடு வளரும். முதல்ல கதவு இல்லாத, ஜன்னல் இல்லாத வெறும் சுவர்கள் கொண்ட வீடா இருந்து, கதவு, ஜன்னல், சுவர், வண்ணம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு வாசனை உள்ள மலர போல ஒரு வீடு வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எல்லா வீடுகளுக்கு இருக்கக்கூடிய பெயர்களையுமே நம்ம அட்டவணைப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பெயர்களுக்கு பின்னாடி எல்லாம் கதை இருக்கு. ஒரு வீட்டினுடைய பெயர மட்டும் நீங்க தனியா வச்சுர்றீங்க. அதுக்கு பின்னாடி சொல்லப்படாத ஒரு கதை இருக்கு. அது யார் நினைவாகவோ அந்த வீட்டுக்கு ஒரு பெயர் சூட்டப்படுது. நம்ம குழந்தைகளுக்கு நாம பெயர் சூட்டுறது போலவே, வீடுக்கு பெயர் வைக்கிறதுக்கும் அவ்வளவு தேர்வு இருக்கு, காரணம் இருக்கு. அந்த பெயர் உச்சரிக்கப்படும் போதெல்லாம், அஞ்சல் அட்டையிலயோ, முகவரியிலயோ அந்த வீட்டினுடைய பெயர் எழுதப்படும் போதெல்லாம், அந்த மனிதரோ அல்லது அந்த நினைவோ திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அப்போ வீட்டுக்கு பேர் வைக்கிறது அப்படிங்கக்கூடியது மனிதர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக, யார் இதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுடைய நன்றி உணர்வினுடைய அடையாளமாக அந்த பெயர்கள வைக்கிறாங்க. ஆனா அந்த வீடு உருவாகி வந்து, அது மகிழ்ச்சியாக வாழ்ந்து, அந்த மகிழ்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அந்த வீட்ல சுப காரியங்கள் நடந்து, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு தன்னுடைய பழமையை எய்யும்போது, மனிதனைப் போலவே அதற்கும் முதுமையை அடையுது. வீடு கொஞ்சம் கொஞ்சமாக முணுமுணுக்கத் தொடங்குறத கேட்குறாங்க. இயற்கையோட கையில நீங்க ஒரு வீட்ட விட்டுட்டீங்கன்னா, அங்க தாவரங்கள் முளைத்து வீட்ட அதுவே தானே வந்து என்னன்னா, தன்னுடைய உணவுப் பொருள் போல மாத்திரும். அப்ப வீட்டின் கதை என்பது நம் எல்லோருடைய கதை. வாடகை வீட்டின் கதை என்பது நாம் கடந்து வந்த கடந்த காலத்தினுடைய கதை. இந்த நகரத்தில நான் வெவ்வேறு அறைகள்ல தங்கியிருக்கேன். பாதி அது என்னோட அறைகள்ல, நண்பர்களோட அறை. அங்க ஒரு தற்காலிக ஆளாக தங்கி, தங்கி இந்த நகரத்த கடந்து போயிருக்கேன். அப்ப எல்லாம் அந்த ஆசை எனக்கும் இருந்தது. இப்படி நான் வீடு உருவாக்குகிற ஆசைகள் என்பது ரொம்ப ரொம்ப மறக்கவே முடியாத, எல்லோருக்கும் அது வீடு சார்ந்த ஒரு சொந்த கதையும், சொந்த நினைவுகளும் இருக்கு. அதிலேயும் வாடகை வீட்டில் அவர்கள் பட்ட அவமானங்கள், நெருக்கடிகள், 1 மாதம் வாடகை கொடுக்கல அப்படின்னா கூட அவர்கள் கேட்ட சுடு சொற்கள்லாம் அவர்கள என்ன செய்யுது அப்படின்னா, "நீ உனக்குன்னு ஒரு சொந்த வீட்ட கூட உருவாக்கிக் கொள்ள முடியாத மனிதனா இருக்கிறியே!" அப்படிங்கிற அந்த கேள்வி அவனுக்கு எழுப்பிக்கிட்டே இருக்கு. "அவளது வீடு" அப்படின்னு நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். அது வீட்டு பத்திய ஒரு பெண்ணினுடைய கனவு எப்படி நிறைவேற்றப்படுது? அந்த பொண்ணு எப்படி தனக்கான ஒரு வீட்ட கண்டுபிடிக்கிறாங்கங்கிற ஒரு கதை அது. அதே பெயர்லேயே கூட அது ஒரு நூலாவும் வெளிவந்திருக்கு. பெண் மைய சிறுகதைகளாக கொண்ட நூல் அது. வீடு ஏன் இவ்வளவு முக்கியமாச்சு அப்படின்னா, குகையில வாழ்ந்த காலத்திலிருந்தே மனிதனுக்கு பாதுகாப்பையும், உறவுகளுக்குள்ளாடி இருக்கும் நெருக்கத்தையும் தருவதாக இருக்கிறது வீடு தான். அந்த வீட்டிலும் கூட கதவு அற்ற வீடுகளாக இருந்து கதவுள்ள வீடுகளாக மாறியது.
முதலாக மனிதன் பயன்படுத்திய பூட்டு எது தெரியுமா? கல் தான் மனிதனுடைய முதல் பூட்டு. ஒரு கல்ல கதவினுடைய பக்கத்தில வச்சுட்டா, அந்த கதவ வந்து திறக்க முடியாதுங்கிறதுனால, பூட்டாக கல் தான் இருந்தது. இப்ப கூட கிராமத்தில சின்ன வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குடிசையில ஒரு கல்ல பெரிய பாறாங்கல் மாரியான கல்ல கொண்டு போய் வீட்டினுடைய கதவ திறக்க முடியாம வச்சிருப்பாங்க. இன்னும் கல் தான் மனிதனுடைய முதல் பூட்டு. கல்ல அகற்றினால் அது வீட்டுக்குள்ள போயிரலாம் அப்படிங்கிற ஒரு எளிமையான திறப்பு இருந்தது. குழந்தைகள நீங்க கடற்கரையில போய் விளையாட விட்டீங்கன்னா, அந்த குழந்தைகள் மணல்ல வீடு கட்டி விளையாடுவாங்க. இப்போ நான் அப்படி ஒரு காட்சிய பார்க்கவே இல்ல. எங்கேயாவது ஒரு குழந்தை கடற்கரை மணல்ல வீடு கட்டி விளையாடுதா அப்படிங்கிறத பார்க்கல. ஆனா 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே சென்னை கடற்கரையில விடுமுறை நாள்ல போனீங்கன்னா, குழந்தைகள் மண்ல வீடு கட்டுவாங்க. அந்த மண்ணில் கட்டப்படக்கூடிய வீட்டினுடைய அழகு இருக்கு இல்லையா? அது மனிதர்கள் கட்டுகிற பெரிய கற்கட்டிடங்களால, மிகப்பெரிய இரும்பு கட்டிடங்களால உருவாகாத ஒரு அழகை மண்ணுல ஒரு குழந்தை தன்னுடைய வீட்ட கட்டியிருக்கு. அந்த வீட்டுக்கும் கூட மண்ணில் கட்டப்பட்ட வீட்டுக்கும் கூட ஒரு சின்ன கதவு இருக்கு. சின்ன ஜன்னல் இருக்கு. யாரும் குடியேற முடியாத அந்த மணல் வீடு தருகிற அழகு இருக்குல்ல, அதை குழந்தை ரசிக்குது. தன்னால் ஒரு வீட்டை மண்ணில் கட்ட முடியும் அப்படின்னு. அது ஒரு வேளை நாளை மகத்தான ஒரு பெரிய வீட கட்டுனா கூட, அது கட்டி அந்த மணல் வீடு தந்த சந்தோஷம் இன்னொன்னுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வீட்டை இழப்பது, வீட்டை விட்டு வெளியேறி போறது, வீடு இல்லாமல் வசிப்பது, சாலையில வசிப்பது, நிர்கதியாக போரின் காரணமாக வீடை இழந்து எங்கேதோ தேசங்கள்ல அகதியாக வாழ்வது அப்படிங்கிறது எல்லாமே வீடு சார்ந்த பல்வேறு துயர நிலைகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பற்றி நிறைய இலக்கியம் எழுதியிருக்கு. வீட்டினுடைய மகத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக மனிதனுக்கு நிறையவே எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக போலிஷ் மொழியில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் பேர் ஹென்ரிச் சியனோவிச் அப்படின்னு. அவர் ஒரு நோபல் பரிசு வாங்கின ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கார். எனக்கு மறக்கவே முடியாத ஒரு கதை அது. எதை பற்றின கதை அது அப்படின்னா, ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு இல்லையா? அந்த கலங்கரை விளக்கத்தை பற்றின கதை அது. ஒரு தீவில், கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தீவில் கப்பல்களுக்கு போக்குவரத்துக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு பழைய கால கலங்கரை விளக்கம் இருக்குது. இதை பாதுகாக்கிற பணியில் ஒருவர் இருக்கிறார். இருக்கிறதுலேயே ரொம்ப கடினமான பணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணி தான். ஏன்னா இங்கே பகலிரவாக அங்கேயே கலங்கரை விளக்கத்தில் நீங்கள் தங்கியிருக்கணும். மேலே ஏறி இரவில் விளக்கை கொளுத்தணும். பகல் முழுக்க அங்கேயே இருக்கணும். அந்த பணிக்கு ஆள் கிடைப்பது கஷ்டம். ஏன்னா அதுக்கு விடுப்பு கிடையாது, ஓய்வு கிடையாது. எப்போவுமே நீங்கள் ஒரு தீவில் ஒரு துறவியைப் போல வாழ வேண்டிய பணி அது. இதுவரைக்கும் வேலைக்கு இருந்த ஒருவர் இறந்துடுறாரு. இப்போ புதிய பணியாளரை தேடுறாங்க. கதை அங்கே தான் தொடங்குது. அப்போது யாரை தேர்வு செய்கிறது? ஒருவரை தேர்வு செய்யும்போது அவருக்கு குடும்பம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் இங்கே தனியாக வசிக்கப் போகிறார். அல்லது இந்த தனியாக வசிக்கிறவருக்கு படியேறி போய் உச்சியில் விளக்கு ஏற்றுற அளவுக்கு வலிமையான கை கால்கள் இருக்கணும். அச்சமில்லாமல் அவ்வளோ பெரிய தீவில் தனியே வாழ தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தாண்டி மனக்குழப்பம் இல்லாமல் நினைவாற்றல் உள்ளவர்களாக இருக்கணும், உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த பணிக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது இதுக்கு ஒரு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுக்குறாங்க, யாராவது இந்த மாதிரி லைட் ஹவுஸினுடைய கீப்பராக வேலைக்கு வர்றீங்கன்னா வாங்க அப்படின்னு. நிறைய விண்ணப்பங்கள் வருது. அதில் ஒரு விண்ணப்பத்தை அவங்க தேர்வு செய்கிறாங்க. அந்த விண்ணப்பத்துக்குரியவர் வர்றார். அவர் ஒரு முதியவர். அவர் சொல்கிறாரு, நான் போர்க்களத்தில் பணியாற்றினவன், கடலில் மீன்பிடிக்கிற பணியில் இருந்திருக்கிறேன், நிறைய கடல்சார் அனுபவம் எனக்கு இருக்குங்கிறதுனால என்னால் இந்த பணியை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு குடும்பம் இல்லையா அப்படின்னு. இல்லை, நான் என் வாழ்க்கை முழுக்க அங்கங்கே அலைந்து தெரிந்ததுனால எனக்கு குடும்பம்னு ஒன்றும் இல்லை, தனி மனிதன் தான் அப்படின்னு. இந்த வேலையில் உங்களால் முழு நேரமாக ஈடுபட முடியுமா அப்படின்னா, ஈடுபட முடியும். எனக்கு எந்த ஆரோக்கிய குறைபாடும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், உறுதியான கை கால்கள் இருக்குது. அதனால் எத்தனை முறை வேணாலும் என்னால் அந்த கலைஞர் விளக்கத்தினுடைய மேலே ஏற முடியும், விளக்குகளை கொளுத்த முடியும். அப்புறம் நிறைய நாட்கள் நான் வந்து உறங்க மாட்டேங்கிறதுனால இரவில் கூட விழிச்சிருப்பேன். கடலில் நடக்கக்கூடியது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கடலோடியாக வாழ்ந்திருக்கேங்கிறதுனால என்னால் கடலில் வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அவங்க எல்லாம் நேர்காணலும் முடிச்சுட்டு அவர்கிட்ட கடைசி கேட்குறாங்க, இந்த வேலையை இத்தனைக்கு அப்புறமும் நீங்கள் தேர்வு செய்ததுக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருந்தால் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எதேதோ பணிகளில் இருந்தேன், எங்கெங்கோ சுற்றி அலைந்தேன், ஆனால் இதுவரை எனக்கு கிடைக்காதது அமைதி தான். நான் அமைதியாக வாழ விரும்புகிறேன். அமைதியாக வாழ விரும்புகிறவனுக்கு கலங்கரை விளக்கத்தினுடைய பணியாளரை போன்ற ஒரு சிறந்த வேலை எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இங்கே என்னை தவிர யாருமே கிடையாது. அது இல்லாமல் நான் ஒரு வெளிச்சத்தை உலகுக்கு தரக்கூடியவனாக மாறுறேன். அந்த வெளிச்சம் யாருக்கு தேவைப்படுது? எங்கோ ஒரு தூரத்தில் இருக்கிற கப்பலுக்கு இந்த வெளிச்சம் நம்பிக்கையை தருகிறது, கரை அருகில் இருக்குங்கிற ஒரு அடையாளத்தை தருகிறது இல்லையா?
இதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிறாரு. அவர அந்த பணிக்கு குடுத்துடுறாங்க. அவர் அங்க தீவுக்கு போறாரு. தீவுல இருந்து இதே போல வழக்கமாக இரவுல வந்து அந்த விளக்குகளை எரிச்சுட்டு அங்க அந்த இடத்துல தனியா வாழ்றாரு. வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சிறு படகுல அவருக்கு தேவையான உணவு கொண்டு வந்து குடுப்பாங்க. அந்த உணவ எடுத்துக்கிறாரு. ஆரோக்கியமா இருக்கிறாரு. பகல்ல என்ன செய்வார்ன்னா, தன்னுடைய உணவுன்னு இருக்கக்கூடிய மீதமான உணவை பறவைகளுக்கு போடுவார். இதனால இவர் சாப்பிட்டு முடிக்கிற நேரம் அங்க ஒரு பறவை கூட்டமே வந்து காத்திருக்கும். இவர் ரொட்டி துண்டுகளை எல்லாம் பறவைகளுக்கு போட்ட உடனே பறவைகள் முழுக்க சாப்பிடும். இவருக்கு துணை 100 பறவைகள். அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு தீவு, தீவுல ஒரு அழகான பெரிய நூற்றாண்டுகளை தாண்டிய கலங்கரை விளக்கம். அதனுடைய காப்பாளராக இருக்கிற ஒரு முதியவர். அவர சுத்தி இருக்கக்கூடிய பறவைகள். பகல், இரவு மாறிட்டே இருக்கு. கடல் சீற்றம் கொள்கிற நாட்கள்லாம் சீற்றத்த பார்க்கிறாரு. கடல் அவருக்கு எதையோ சொல்லிக்கிட்டே இருக்கிற மாரியே ஒரு உணர்றாரு. ஒவ்வொரு நாளும் கடல் மனிதனுக்கு எதையோ ஒண்ண சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இவ்வளவு பெரிய சீற்றத்துக்கு கீழேயும் அமைதி இருக்கு. கடலினுடைய மேற்பரப்புல தான் அலைகள் வந்து இவ்வளோ வேகமாக மோதுதே தவிர, கடலினுடைய ஆழத்தில ஒரு மகா மௌனம் இருக்குங்கிறத சொல்லுது. கடல் அனுமதித்தால் தான் கடலோடிகள் செல்ல முடியுங்கிறத சொல்லுது. 100,000 உயிர்கள் வாழக்கூடிய ஒரு பெரும் பகுதி தான் கடல்ங்கிறத அவருக்கு உணர்த்துது. கடற்பறவைகள, கடல் அலையினுடைய சீற்றத்த, முழு நிலவு நாள்ல கடல் கொள்ளுகிற மாயத்த எல்லாம் பார்க்கிறாரு. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றாரு. மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்போது அவர் மீது ஒரு புகாரும் இல்ல. ஏன்னா அவர் பணிய சரியா செய்றாரு. சந்தோஷமா இருக்கிறாரு. பறவைகளோட இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் அவருக்கு படகுல உணவு கொண்டு வர்றவங்க அவர பார்த்து கேட்குறாங்க, "தனியா வாழ்றது உங்களுக்கு பயமா இல்லையா?" அப்படின்னு. அவர் சொல்றாரு, "மனிதன் பிறப்பில இருந்தே தனியாக வாழ வேண்டியவன். சந்தர்ப்பத்தால வேற வேற இடவரோட இணைந்து வாழலாம். குடும்பமா இருக்கிறவர்கள் மனைவி, பிள்ளைகளோட வாழலாம். நான் அப்படி எனக்கு எதுவும் இல்லையே. நான் ஏன் பயப்படணும்? என்ன நடந்துரும்?" அப்படிங்கிறாங்க. "இல்ல இவ்வளோ பெரிய கடல் உங்கள சுத்தி இருக்கே" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "கடல் ஒருபோதும் என்னை போன்ற ஒரு மனிதனை எதுவும் செஞ்சிராது, கொல்லாது. ஏன்னா, அதற்கு என் மீது என்ன பகை? ஒண்ணும் இல்லையே" அப்படிங்கிறாரு. இவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு தீவுல தனியாக வாழ்ந்தவருக்கு ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கு. படகில் உணவு கொண்டு வந்தவன், அந்த உணவோடு சேர்த்து ஒரு புத்தகத்தையும் அவருக்கு முதல் முறையாக கொண்டு வந்து குடுக்குறான். அவர் படிக்கக்கூடியவர். சிறு வயதில படிச்சிருக்காரு. போர் முனைக்கு போனதுலேருந்து படிக்கல. அதுக்கப்புறம் வேற வேற இடங்கள்ல வேலை தேடி அலைந்த கஷ்டமான நாட்கள்ல அவர் படிக்கிறதையே விட்டுட்டாரு. இப்போ அவர் வசித்திருக்கக்கூடிய தீவு அவருடைய நாட்டிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தீவு அது. அதனால சொந்த நாட்டை இழந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறவரும் இருக்கார். இந்த புத்தகத்தை அவர் எடுத்து பார்த்தா, இது ஒரு அந்த புத்தகம் போலிஷ் மொழியில, அவருடைய தாய்மொழியான போலிஷ் மொழியில எழுதப்பட்ட ஒரு புத்தகம், கவிதை தொகுப்பு. அவருக்கு அந்த புத்தகத்தை பிரித்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் அடையுது. என்னன்னா, இங்கே எனக்கு இன்னொரு மனித துணை இல்லையேன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு கவிஞனோட துணை வந்துருச்சு. அந்த கவிஞனுடைய கவிதை எனக்கு துணையா இருக்கு. அதுவும் என் தாய் மொழியில எழுதப்பட்ட கவிதை துணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆசையா உட்கார்ந்து அந்த வரிகள படிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி படிக்கிறார் அப்படின்னா, அதிகாலையினுடைய அந்த தங்க நிறமான வெளிச்சத்தில அவர் புஸ்தகத்த திறந்து வச்சு, தீவுல இருக்கிற ஒரு பாறையில உட்கார்ந்து அத படிக்கிறார். அந்த கவிஞன் எழுதுகிறான், தன்னை சுத்தின இயற்கையை வியந்து, எல்லா விஷயங்களும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சத்தமா படிக்கிறார். பறவைகளுக்கு படித்து காட்டுறார். கடல்ல இருக்க மீன்களுக்கு படித்து காட்டுகிறார். கவிதையை படிக்கும்போதெல்லாம் மனமகிழ்ச்சி கொள்வதோடு, தனக்கு ஒரு பெரிய துணை இருக்கிறதா நம்ப ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, தன்னை அறியாமல் தான் சிறு வயதில படித்த, கேட்ட, பார்த்த காட்சிகள் ஞாபகத்துக்கு வருது. அப்பா, அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. சொந்த ஊர் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒரு மனிதன் தன் தாய்மொழியில் ஒன்றை தெரிந்து கொள்ளத் தொடங்கும்போது, அதுவும் வேறு ஒரு நிலத்தில் வாழும்போது தன் தாய்மொழியை கேட்கவும், படிக்கவும், புரிந்து கொள்ளவும், நெருக்கம் அடையவும் கொள்ளும்போதெல்லாம் அவனுக்கு என்ன நடக்குன்னா, இதை விட உயர்வான துணை நமக்கு இருக்காதுன்னு நினைக்கிறான். எப்போவாவது நீங்களே கூட ஒரு இமயமலையில பயணம் செய்துட்டே இருங்களேன். யாரோ ஒருவர் பக்கத்தில வந்து தமிழ்ல பேசினார்னா உங்களுக்கு எவ்வளோ இன்பமா இருக்கு. ஏதோ ஒரு வெளிநாட்டில நீங்க பயணம் செய்திருக்கும்போது, உங்க பக்கத்தில இருக்கிற இருக்கையில் அமர்ந்திருக்கவர் தமிழ்ல உங்க கூட பேசினா, ஒரு தமிழ் புத்தகத்த உங்களுக்கு வாசிக்க கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மனிதர்கள் தங்களோட வாழ்க்கை நெருக்கடிக்காக வேற வேற நாடுகளுக்கு போயிடுறாங்க. யுத்தத்தின் காரணமாக உலகம் முழுக்க சிதறி போயிருக்கிறாங்க. ஆனா, அவர்கள் நினைவை புதுப்பிக்கவும், மகிழ்ச்சி தரவும் வைப்பதற்கு ஒரு புத்தகம் போதும். அங்க ஒரு கவிஞர் வேண்டியது. ஒரு கவிஞர் பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவர் எழுதின புத்தகம் போதும். அந்த கவிதையை படித்து, படித்து, படித்து தான் இத்தனை காலமாக இழந்து போன எல்லாவற்றையும் அவர் அடைய ஆரம்பிக்கிறார். அப்ப அவருக்கு 2 மகிழ்ச்சி உருவாகிறது. ஒன்று தான் தனியாக கடல்ல வசிக்கிறோம், கடற்கரை பக்கத்துல இருக்கிறோங்கிற மகிழ்ச்சி. இன்னொன்று தான் கவிதையோடு நெருக்கமாக இருக்கிறோம், இளமை காலத்தோடு நெருக்கமா இருக்கிறோம், சிறுவயது நினைவுகளோடு நெருக்கமாக இருக்கிறோங்கிற மகிழ்ச்சி. இப்போ இந்த கவிதையை ஆழ்ந்து படிக்க, படிக்க, படிக்க அவருக்கு என்ன வருது அப்படின்னா, ஒரு கனவு வர ஆரம்பிக்குது.
திரும்ப சின்ன வயசில் பள்ளிக்கூடம் விட்டு ஓடி வந்த மாதிரி, விளையாடிட்டு இருந்த மாதிரி ஒவ்வொரு கனவாக வர ஆரம்பிக்குது. தன்னை அறியாமல் அவர் ஒரு பகற்கனவிற்குள் போக ஆரம்பிக்கிறார். இப்போது அந்த சாப்பிட்ட நேரத்தில் பறவைகளுக்கு போடணுங்கிறத கூட மறந்து போய் பகற்கனவுக்குள்ளே போயிடுவார். பறவைகள்லாம் சுற்றி நின்று கேள்வி கேட்குறது போல் சத்தமிட்டுட்டே இருக்கும். பிறகு தன்னுணர்வு வந்து அந்த பறவைகளுக்கு போடுவார். நிறைய நேரம் என்ன பண்ணுவார்னா, முன்னாடி மாதிரி எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். வேகமாக புஸ்தகம் படிப்பார். இருட்ட ஆரம்பித்தோடனே அந்த கவிதைகளை தனக்கு தானே சொல்லிக்கிட ஆரம்பிப்பார். கவிதை அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கனவு உலகத்துக்குள்ளாடி அழைச்சிட்டு போக ஆரம்பிக்குது. இந்த நிஜ வாழ்க்கை தராத ஒரு இன்பத்தை அவருக்கு தரத் தொடங்குகிறது. அவர் அந்த கனவுக்குள்ளாடி விரும்பி செல்பவராக மாறிடுறார். ஒரு நாள் மாலை நேரம் அந்த கவிதையை படிச்சுட்டே இருக்கிறாரு. தன்னை அறியாமல் அவர் கண்களை மூடி உறக்கத்துக்குள்ளாடி போய் சிறு வயதினுடைய பாதையில் நடந்து போக ஆரம்பித்து, சிறு வயதில் பார்த்த மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் திரும்ப அனுபவிக்க ஆரம்பித்து, முழு இரவும் கலங்கரை விளக்கத்தினுடைய விளக்கை ஏற்றாமலே தூங்கிடுறார். அன்றைக்கு ஒரு கப்பல் வருது. அந்த கப்பலுக்கு விளக்கு வெளிச்சம் இல்லை. அது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறி ஒரு தவறான பாதையில் போயிடுது. பெரிய விபத்து நடக்கலை, ஆனால் காப்பாற்றப்பட்டது கப்பல். மறுநாள் விசாரணைக்கு அதிகாரிகள் வராங்க. அதிகாரிகள் விசாரணைக்கு வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, நேற்று நீங்கள் செய்த தவறு என்னன்னு தெரியுமான்னா அவருக்கு தெரியலை. தன்னை அறியாமல் தான் உறங்கணும் அப்படிங்கிறது கூட தெரியலை. இப்போ தான் அவர் உணர்றாரு, நான் கவிதை படித்து கவிதைக்குள்ளாடி போய் கவிதை வழியாக கனவு கண்டு இப்படி ஒரு தவறு நடந்துடுச்சு, இனிமே அப்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இனி உங்களுக்கு இந்த வேலை கிடையாது, நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க, வேறு வேலையை பாருங்கள், இந்த வேலை இனி உங்களுக்கு கிடையாதுன்னு அனுப்புகிறாங்க. அவர் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு உலகத்தினுடைய இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு வேலை தேடி போகிறாருங்கிறதோட கதை முடியுது. ஆனால் இந்த கதை என் மனதில், எங்கோ ஒரு நிலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் கூட உங்களுடைய தாய்மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் துணை இருந்தால் போதும், உங்களால் மகிழ்ச்சியை பெற்ற முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும், கனவு காண முடியும், அந்த கனவில் உங்களுடைய இள வயதிற்கு நீங்கள் செல்ல முடியும் அப்படிங்கிறத காட்டுறதா இருக்குது. இதுதான் நண்பர்களே இலக்கியத்தினுடையது. இது வீடு என்பதை புற வழியில் இருக்கக்கூடிய கற்களால் செங்கலால் இரும்பால் கட்டப்பட்ட வீடாக இல்லை, உங்கள் நினைவே ஒரு வீடாக இருக்கிறது. நினைவுக்கு என்றே ஒரு வடிவம் இருக்குது. அந்த நினைவுக்குள்ளாடி போய் நீங்கள் மகிழ்ச்சியை அடையலாம் அப்படிங்கிறத சொல்லுது. வீடு குறித்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் சினிமாவில் எவ்வளோ அழகாக காட்டப்பட்டிருக்கு. கிரீஷ் காசரவல்லின்னு கர்நாடகாவினுடைய ஒரு பெரிய இயக்குனர் இருக்கிறார், தேசிய விருது பெற்ற இயக்குனர். அவர் ஒரு படம் எடுத்திருக்கார், மனே அப்படிங்கிற படம். அது நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தான் அந்த படத்தை எடுத்தாங்க. 1991 வெளிவந்த படம். அது நசுருதீன் ஷா நடித்த படம். ஒரு தம்பதிகள் வந்து வீடு தேடி வராங்க. ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கிறாங்க. அவங்க வீடு எடுக்கும்போது அது தனியான வீடாக இருக்குது, ஒரு சின்ன வீடு. ஆனால் அந்த வீடு அவர்களுக்கு பிடித்திருக்கு, அதனால் வாடகைக்கு அந்த வீடு எடுக்கிறாங்க. அவர்கள் குடி வந்த அன்று மாலை தான் தெரிய வருது என்னென்னா, பக்கத்தில் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு மெக்கானிக் ஷாப். அங்கே பகலிரவாக வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த மிஷின் ஓடுற சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் தாங்க முடியாதுன்னு இவர்கள் குடியேறின வீட்டில் முதல் நாள் உறங்குவதற்காக போய் விளக்கெல்லாம் அணைச்சா அங்கே மிஷின் ஓட ஆரம்பிக்கும். அதுவும் எவ்வளவு வேகமாகனா, பயங்கர வேகமாக பலத்த ஓசையோடு அது ஓட ஆரம்பிக்கும். இவர்களுக்கு தூங்க முடியாது. காதில் பஞ்சு வச்சுட்டு படுத்தா கூட அந்த சத்தம் தாங்க முடியாது. என்னடா இது தொந்தரவாகிடுச்சே, ஒரு வீடை பிடிச்சி இன்றைக்கி தான் குடி வந்தோம், பக்கத்தில் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கேன்னு இவர்கள் போய் சொல்லுவாங்க, நாங்கள் பக்கத்தில் தூங்கணுமா இல்லையான்னு. அதுக்கு அந்த மெக்கானிக் ஷாப்பில் சொல்கிறாங்க, நாங்கள் வேலை செய்யணுமா இல்லையா, உங்களை யார் இங்கே குடி வர சொன்னால், இந்த வீட்டுக்கு யாருமே குடி வர மாட்டாங்க சார். ஏன் வர மாட்டாங்க அப்படின்னா, எங்களை தாண்டி அவங்களால தூங்க முடியாது அப்படின்னு. இது உங்களுக்கே மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு எங்கள் வேலை நடக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடும் சார், இந்த சத்தம் கேட்டு நீங்கள் தூங்கிடுவீங்க அதுக்கப்புறங்கிறாங்க. இவர்களால் தூங்க முடியல. வீடு அதனுடைய அடிப்படையிலேயே நிம்மதி தரக்கூடியதாக, அமைதியானதாக, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கணும். அது இல்லைன்னா அந்த வீடு நரகமாக மாறிடும். உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்களெல்லாம் நமக்கு தெரியும், அது அங்கங்கே அந்தந்த தேசங்களுக்கு நடக்குன்னு. ஆனால் உண்மையில் உலகத்தினுடைய யுத்தத்தை விட வீட்டினுடைய யுத்தம் தான் ஜாஸ்தி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாடியும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு, அது சுவர்களுக்கு வெளியில் தெரியல. இந்த சண்டை நடக்காத, அந்த சண்டை சமரசமாகாத வீடுகளே இல்லை. அப்படின்னா வீடு வந்து ஒரு கொதிக்கிற தண்ணீரை போல் எப்போவும் ஏதோ ஒரு அறையோ யாரோ ஒருவரோ கொதித்துக்கிட்டே இருக்கிறாங்க. மன நிம்மதியற்றதாக மாற்றிடுறாங்க. இவர்களுக்கு அப்படி புறச்சூழலால் உருவாகுது என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எந்திர ஓசை இவர்களை உறங்க விடாமல் பண்ணுது. நைட்டு பூரா தூங்க முடியாமல் இவங்க வேலைக்கு போனாங்கன்னா அந்த வேலையில் அவங்களால பார்க்க முடியல. ஏன்டா இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தோம் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போது என்ன செய்கிறாங்கன்னா, இவர்களுடைய உறவினர் வழியாக ஒரு நண்பரை பிடிச்சி
காவல்துறையிடம் போய் புகார் அளித்து, இந்த பக்கத்தில கூடிய மெக்கானிக் ஷாப்பை எப்படியாவது மாத்துங்க சார், இல்லைன்னா நாங்க தூங்கவே முடியாதுங்கிறாங்க. ஒரு காவல் அதிகாரி இவர்களுக்கு உதவி செய்ய வர்றார். அவர் போய் என்ன செய்றாருன்னா, இந்த மெக்கானிக் ஷாப்ப சொல்லி, "ஏப்பா பக்கத்தில குடியிருக்கிறவங்களுக்கு இவ்வளோ தொந்தரவு பண்றீங்க. பகல்லேன்னா கூட பரவால்ல. இரவுல நீங்க இந்த எந்திரத்த ஓட்டுனா அவங்க எப்படி தூங்குவாங்கன்னு?" காலி பண்ண வச்சுடுறாரு. அப்பாடா! நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சு. இனி நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு ஒரு இரவு தூங்குறாங்க. மறுநாள் பார்த்தா அந்த இடத்தை உள்ளூர் அரசியல்வாதி ஒருவர் எடுத்து ஒரு பெரிய வீடியோ பார்லரா மாத்திடுறாரு. எந்திர ஓசையை விட அதிகமான ஓசை, அதிகமான ஜன வருகை, அதிகமான கூச்சல், கூப்பாடு என்று அவர்களுடைய மொத்த நிம்மதியும் போயிருச்சு. இவர்கள் ஒரு மெக்கானிக் ஷாப்ப காலி பண்ண வைக்க முடியும். ஆனா, ஒரு அரசியல்வாதி நடத்துகிற வீடியோ பார்லர என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிவில் இவர்கள் வீட்டை காலி பண்ணதுன்னு முடிவு பண்றாங்க. இந்த படத்தினுடைய இறுதி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க படமா பாருங்க அப்ப தெரியும். இது எதை காட்டுகிறது அப்படின்னா, வீடு தேடி போகிறவர்கள் உறங்குவதற்காக ஒரு இடத்தை தேடல. நிம்மதியை தேடுறாங்க, அமைதியை தேடுறாங்க. அந்த அமைதி கிடைக்காத போது என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க எப்படி குடியிருக்குதுங்கிற கேள்வி வரும். நெறைய என்னது சென்னை மாநகரத்துக்குள்ளாடியே நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு சின்ன 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 வீடுகள் ஒரு தீப்பெட்டி அளவுல இருக்கக்கூடிய சின்ன 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 வீடுகளே எவ்வளோ வீடுகள் இருக்கு. அந்த வீடுகளுக்குள் மனிதர்கள் இருக்கிறாங்க, வாழ்றாங்க அப்படிங்கிறது நினைத்து பார்க்கவே கஷ்டமான ஒண்ணு என்னன்னா, வேறு வழி இல்ல. வாழ்க்கை போராட்டம் அவர்களை வெவ்வேறு இடங்கள்ல சின்ன சின்ன இடங்கள அவங்களுக்கு கொடுத்து, அந்த சின்ன இடங்களுக்குள்ளாடியே வாழ வைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பெரிய 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 பங்களாக்கள், மாளிகைகள், அரண்மனை போன்ற பிரம்மாண்டமான வீடுகள். அதை கடந்து செல்லுகிறவர்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் அத அப்படியே ஏக்கத்தோட பார்த்துட்டு போறாங்க. இந்த வீடுகளில் வசிப்பவர்கள் யார்? இத்தனை அறைகளுடைய இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீடுகள் எல்லாம் யாருடையது? அப்படிங்கிற அந்த கேள்வியோடயே போறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு அவர்கள் மனமே அவர்களை ஆறுதல் படுத்திக்கிறது என்னன்னா, இவ்வளவு பெரிய வீடு இருக்கும். நிச்சயமா அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. அதில் ஒரு பாதி உண்மையும் கூட தான் என்னன்னா, வீடு பெரியதாக இருக்கக்கூடியவர்கள் முழுமையான மகிழ்ச்சி உள்ளவர்களா? அப்படின்னா, இல்லை என்று தான் சொல்லுவேன். அவர்கள் தோற்றத்தில் தான் பெரிய வீடே வச்சிருக்கிறாங்க. உள்ள மூடப்பட்ட அறைகள், மூடப்பட்ட மனது, பிரச்சனைக்குரிய விஷயங்கள், பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் பிடிக்காது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிடிக்காது, குடும்ப உறவுகளுக்குள்ளாடி சிக்கல் அப்படின்னு பெரிய மாளிகை உலகத்திற்குத்தான் மாளிகையாக இருக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ளாடி 100,000 பிரச்சனைகளுடைய வசிப்பிடமாக இருக்கு. அதை விட ஒரு எளிய வீடு. அந்த எளிய வீடு க்குள்ளாடி வசிக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளுக்குள்ளாடியும் மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பானவர்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு நண்பருக்கு திருமணமாகி, அந்த அவருடைய இளம் மனைவியோடு அவர் வந்து ஒரு தேனிலவுக்கு போனார். போற நேரம் அவர் வந்து அந்த பொண்ணுட்ட கேட்டாரு, "நீ எங்க படிச்சீங்க? உங்களோட கல்லூரி நாட்கள் எங்க இருந்தது?" என்னங்கும்போது, அந்த பொண்ணு வந்து மதுரையில வசிச்சுருந்துருக்கிறாங்க. அவங்க கல்லூரி படிக்கும்போது. அப்போ அவரு கேட்குறாரு, "கல்லூரியில எங்க இருந்து போனீங்கன்னு?" ஒரு குறிப்பிட்ட வீதிய சொல்லி, "அங்க தான் எங்க வீடு இருந்தது. அந்த வீட்லருந்து தான் நான் கல்லூரிக்கு போய் படிச்சேன். அதுக்கப்புறம் தான் நாங்க சென்னைக்கு வந்துட்டோம்." அப்படின்னு. இவர் ஆச்சரியத்தோட கேட்குறாரு, "அதே வீதியில தானே நானும் எங்க வீடும் இருந்தது." அப்படின்னு. "எந்த வீடு?" அப்படின்னு சொல்றாங்க. வியப்பூட்டுகிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே வீட்டில் தான் வேறு சில வருடங்கள்ல ஒரு 90களினுடைய ஆரம்பத்தில அந்த பையன், அந்த பையனோட குடும்பம் வசித்திருக்கிறாங்க. 2000த்தினுடைய ஆரம்பத்தில இந்த பொண்ணோட குடும்பமும் வச்சிருக்கிறாங்க. ஒரே வீட்டில் ஒரே அறையை இந்த பையனும் தங்கியிருந்திருக்கான், அந்த பொண்ணும் தங்கியிருந்திருக்காங்க. வேற வேற வருடங்கள்ல. பின்னாடி அவர்களுக்கு திருமணம் ஆனபோது ஆச்சரியம் பாருங்க, ஒரே வீட்ல தான் நானும், நீயும் வசித்திருக்கிறோம். ஒரே அறையில தான் வச்சிருக்கிறோம்னு. சொல்லப்போனா ஒரே கட்டில தான், அதே இடத்துல தான் அந்த பொண்ணும் கட்டில்ல படுத்திருந்திருக்கிறாங்க. அதே இடத்துல தான் பையனும் கட்டில்ல படுத்திருந்திருக்கிறான். எந்த கதையிலும் கூட இப்படி ஒரு வியப்பூட்டுகிற சம்பவத்தை கற்பனை பண்ண முடியாது. ஆனா நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியம் என்னன்னா, அவர்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் இருந்து உருவாகி வந்தவர்கள். வேறு வேறு இடங்கள்ல சந்தித்து, வேறு வேறு ஆட்களாக வாழ்ந்து ஒரு புள்ளியில இணைஞ்சுட்டாங்க. இப்போ அவர்கள் இந்த சம்பவத்த கேள்விப்பட்ட பிறகு 2 பேருமே அந்த வாடகை வீட்டை பார்ப்பதற்காக மதுரைக்கு போனாங்க. அந்த வாடகை வீட்ட போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, "இந்த வீட்ல நான் வசித்தபோது இந்த சுவர்ல நான் ஒரு" அந்த பையன் சொல்றான், "நீ பண்ணி வச்சிருந்த மாரியே இந்த வீட்ல நாங்க ஒரு மேஜை போட்டிருந்தோம். அந்த மேஜையில நான் ஒரு படம் வரைஞ்சு வச்சிருந்தேன்" அப்படிங்கிறான். 2 அந்த நினைவுகளும் இப்ப இல்ல. இப்ப யாரோ குடியிருக்காங்க. யார் வீடோ அது. ஆனால் தாங்கள் இருந்த வீடு, வேறு வேறு காலகட்டத்தில தங்களுடைய நினைவாக இருந்த வீடு அப்படிங்கிறத நினைச்சு அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு. அத அவர் பகிர்ந்துக்கிட்டபோது எனக்கு தோணியது என்னன்னா, ஒரு எழுத்தாளர்
தன் கற்பனையில் இப்படி ஒன்று எழுதுனான்னா, இப்படி ஒரு ஒரு இயல்பான வாழ்க்கையிலேயே ஒரு அற்புதம் நடக்குங்கிறது இருக்கு இல்லையா? அதெல்லாம் எழுதுறது கஷ்டமானது அப்படிங்கிறது தெரியுது. தமிழ்ல வீடு சார்ந்து எடுக்கப்பட்ட படங்கள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான படம் பாலு மகேந்திரா அவர்களுடைய வீடு. அந்த வீடு வந்து தமிழினுடைய ஒரு மிகச்சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக நான் எப்போதுமே வைத்திருப்பேன். உண்மையாக, நேர்மையாக திரையில ஒரு நிஜமான வீடு கட்டுபவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்த படம் அது. எப்படி அந்த ஆசை பிறக்கிறது? எப்படி இடம் வாங்குறாங்க? எப்படி கட்டுறாங்க? அப்படின்னு. அதில மழையின் ஊடாக அந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீட பார்க்கிற ஒரு காட்சி இருக்கு. அது மறக்கவே முடியாத ஒரு அற்புதமாக திரையில உருவாக்கப்பட்ட காட்சி அது. அது எதை சுட்டுகிறது? ஒரு வீடு ஒரு தாவரத்தைப் போல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. அதை உருவாக்குகிற மனிதர்கள் கனவு கண்டுட்டே இருக்காங்க. அந்த கனவு முழுமையாக எல்லோருக்கும் சாத்தியமாயிருச்சா? நெறைய பேர் வீடு கட்டி, குடியேறி கொஞ்ச காலத்திலேயே அந்த வீட்டை விற்க வேண்டியதா மாறிருது. சிலர் பூர்வீகமாக தாத்தா, பாட்டங்காலத்திலேருந்து வாழ்ந்த வீட்டை அவர்கள் குடியிருக்க முடியாம விற்க வேண்டிய நிலை வந்துருது. கைமாறிட்டே இருக்கு. இந்த உலகத்தில் அதிகம் இழந்ததும், அதிக பேர் ஆசைப்படுவதும் ஏதாவது ஒன்றுன்னா அது வீடு தான். வீட்டின் கதை என்பது வீட்டின் கதை அல்ல, நம் கதை. நம் வாழ்வினுடைய கதை. நாம் அடைய விரும்பிய கதை. அடைய முடியாமல் போன கதை. அதே நேரத்தில் இந்த கதை நமக்கு மட்டும் தானான்னா அப்படி இல்லை. உலகம் பூராமும் அதே போல் வீட்டை இழந்தவர்களுடைய கதை ஒன்று போல தான் இருக்குது. அதுலேயும் போரால் வீட்டை இழந்து அப்படியே விட்டுட்டு போனவங்களுடைய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அவர்கள் விரும்பிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறும் மனிதர்களாக வெளியேறி போயிருக்கிறாங்க. எந்த நம்பிக்கையில் வெளியேறி போனாங்கன்னா எந்த இடத்திலும் அவர்களால் ஒரு புதிய வீட்டை உருவாக்கிட முடியும் அப்படின்னு உலகம் முழுக்க அப்படி இன்றைக்கு வந்து அகதிகளாக வாழக்கூடிய மக்கள் வேறு வேறு தேசங்களில் தங்களுடைய வீடுகளை உருவாக்கியிருக்காங்க, பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க, புதிய வாழ்க்கையை நோக்கி நடந்து போகிறாங்க. மனிதன் மட்டுமல்ல, பறவைகளுக்கும் கூட ஒரு கூடு தேவைப்படுகிறது, வீடு தேவைப்படுகிறது. ஒரு பறவை தன் வீட்டை கட்டத் தொடங்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா, ஒன்றொன்னா எடுத்துகிட்டு வந்து எந்த கிளையில் தன்னுடைய கூட்டை அமைக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த கூட்டை உருவாக்கி அதில் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து கொஞ்ச காலம் இருந்துட்டு அந்த கூட்டை பிரிந்து போயிடும். எந்த பறவையும் கூட்டை பிரிந்து போகும்போது அந்த கூட்டை தான் கூடையே எடுத்துகிட்டு போயிடுறதே கிடையாது. அதற்கு தெரியும் இன்னொரு கூட்டை தன்னால் உருவாக்க முடியும், இன்னொரு மரத்தினுடைய கிளை இருக்கிறது, அங்கே தனக்கான கூட்டை தானே உருவாக்கிக்கிட முடியுங்கிற நம்பிக்கையால் அது பறந்து போயிடுது. பறந்து போகிறதோட பறவைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. நாடு விட்டு நாடு போய் மிக நீண்ட தூரம் பயணம் செய்து முட்டையிட்டு தன்னை விருத்தி செய்து கொள்ளக்கூடியதற்கு பறவைக்கு முடியுது. இப்போ பறவை நமக்கு ஒன்று பாடத்தை கற்றுத்தருது என்னென்னா, உங்களை விருத்தி செய்து கொள்ளணும் அப்படின்னா நீண்ட தூரம் பயணம் செய்து இன்னொரு நிலத்தில் இன்னொரு இடத்தில் கூட நீங்கள் உங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு. அங்கே வெறும் போன பறவை திரும்பி வரும்போது தன் குஞ்சுகளோடு பறந்து தன் சொந்த நிலத்தை நோக்கி திரும்பி வருகிறது. அப்படின்னா இந்த பறவைகள் ஒரு பாடத்தை சொல்லுது, புதிய கூடுகளை உருவாக்குகிற திறன் உங்களிடம் இருக்குன்னு. இன்னொன்றும் நம்ம கற்றுக்கிடலாம், ஒரு பறவையினுடைய கூட்டில் இன்னொரு பறவை குடியேறுவதில்லை. விட்டுட்டு போன ஒரு கூடு அப்படியே தான் இருக்குது, தானாக காற்றில் விழுந்து மரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக இருந்து அப்படியே சிதைஞ்சிறதே தவிர அதில் இன்னொரு பறவை வந்து ஏற்கனவே ஒன்று கட்டி வச்சுருக்கே அப்படின்னு குடியேறுவதில்லை. மனிதர்களுக்கு தான் அது முடியும். மனிதர்கள் தான் என்ன அப்படின்னா, யாரோ ஒருவர் கட்டிய வீடை யாரோ ஒருவர் எடுத்துக்கொள்கிறார். யாரோ ஒருவருக்கு சொந்தமான வீடு யாரோ ஒருவருக்கு கைமாறி போயிடுது. வீடை வாங்குகிறவர்களும் விற்பவர்களும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல, ஒரே மனநிலையை கொண்டவர்கள் அல்ல. வாங்குகிறவர்கள் அடைகிற மகிழ்ச்சியை விற்பவர்கள் அடைகிறதில்லை. விற்பவர்கள் ஏதோ ஒரு காரணம் கருதி இந்த வீட்டை விற்கிறோமோங்கிற மனசடவோடையே இருக்காங்க. அந்த வீட்டின் நீங்கள் குடியிருக்கக்கூடிய கடைசி நாள், நாளைக்கு காலி பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த கடைசி நாள் இருக்கு இல்லையா, அந்த கடைசி நாள் தான் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு நாள். எந்த வீட்டை நீங்கள் அது வந்து வாடகை வீடாக இருந்தால் கூட அதை காலி பண்ண போகிற நாளில் கடைசி நாளில் உங்களை அறியாமலே உங்கள் கண்கள் கலங்கக்கூடும். அந்த வீடு உருவாக்கிய எல்லா நினைவுகளும் இருக்கும். எல்லா பொருட்களையும் நீங்கள் எதுலையாவது போட்டு பேக் பண்ணி வேனில் ஏற்றி கொண்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த வீடு தந்த நினைவுகளை நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த வீடு தந்த நினைவுகள் உங்கள் மனதின் மூலையில் ஒரு சின்ன பெட்டகத்தில் அந்த வீடு சார்ந்த எல்லாமும் போட்டு வைக்கப்படும். பின்னாலே எப்போவோ ஒரு முறை நீங்கள் அந்த வீட்டுக்கு ஒரு பார்வையாளராக போனால், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வசித்த ஒருவரை எப்போவாவது தற்செயலாக பார்த்தால் உடனே அந்த வீடு ஞாபகத்துக்கு வந்துடும். அது வரையப்பட்ட ஓவியத்தில் இருக்கக்கூடிய மரத்தை போல உங்கள் நினைவில் எப்பவும் மாறாத வீடாக மாறிடும். மனிதன் வீட்டை உருவாக்குகிறவன், வீட்டை தன்னுடைய அந்தரங்கமாக கொண்டவன், வீட்டை தன்னுடைய ஆன்மாவாக இருக்கிறவன்,
வீடை ஆண்கள் கட்டலாம், ஆனால் பெண்கள் அதுக்கு உயிர் தர்றாங்க. ஒரு சமையல் அறை என்பது இல்லாத ஒரு வீடு அப்படின்னு பார்த்தா, அது அறையாக மட்டும் மாறிருது. அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும்போது, அவர்கள் வீட்டை கட்டடங்களாக இல்லாமல் உயிர் தரக்கூடிய ஒன்றாக மாத்துறாங்க. அவருடைய கனவிலிருந்து பிள்ளைகள் உருவாகுறாங்க, வளர்றாங்க. வாழ்க்கை அவர்களை வேறு வேறு திசைகளுக்கு அழைத்துட்டு போயிருது. உங்கள் முகவரி மாறும்போதெல்லாம், அந்த மாறுகிற முகவரிக்கு பின்னாடி எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றமும் இணைஞ்சே இருக்கு. பலவேறு வீட்டு அட்ரஸ்களை கொண்ட ஒரு மனிதன் வாழ்வினுடைய நீண்ட பக்கங்களை கொண்டவனாக இருக்கிறான். இலக்கியம் இதைத்தான் பதிவு செய்கிறது. கலைகள் இதைத்தான் பதிவு செய்கிறது. சினிமா இதைத்தான் பதிவு செய்கிறது. அந்த வகையில் வீடு என்பது மறக்க முடியாத, நாம் எப்போதும் கனவு கண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு லட்சிய பிம்பம் என்று நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.